டிட்வா புயலினால் ஒத்திவைக்கப்பட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சைகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனகே தெரிவித்துள்ளார். அதன்படி நாடளாவிய ரீதியில் 2086 பரீட்சை மத்திய நிலையங்களில் நாளை முதல் பரீட்சைகள் நடைபெற உள்ளன. பிற்போடப்பட்ட பரீட்சைகள் அடுத்த 7 நாட்களில் 2026 ஜனவரி 12ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த பரீட்சைகளின் திருத்தப்பட்ட நேர அட்டவணையை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் ஏனைய அட்டவணைகளுடன் குழப்பமடையக்கூடாது என்பதற்காக அட்டவணை இளம் சிவப்பு பின்னணியில் அச்சிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட அட்டவணையில் இருந்தபடி அட்டவணையை நாங்கள் மாற்றவில்லை. அது ஒரு சிறப்பம்சமாகும். அதே போன்ற நேர அட்டவணை தான் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை. செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லாத அல்லது சீருடை இல்லாத மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு போன்ற செல்லுபடியாகும் அடையாள அட்டையை சமர்ப்பிக்க முடியாவிட்டால் அது அனர்த்தம் காரணமாக அழிவடைந்திருந்தாலோ அல்லது தொலைந்து போனாலோ அந்த மாணவர்களுக்கான தற்காலிக அடையாள அட்டையாக ஒரு புகைப்படத்தை வழங்குவோம். அதாவது பாடசாலை விண்ணப்பதாரர்கள் பாடசாலையினால் அனுமதிக்கப்பட்ட தபால் அடையாள அட்டையின் அளவில் எடுக்கப்பட்ட 2 புகைப்படங்களை பெற்று வலய கல்வி பணிப்பாளர் அதனை உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். தனியார் விண்ணப்பதாரர்கள் கிராம சேவகரின் கையொப்பத்தால் உறுதிப்படுத்தப்பட்டு பிரதேச செயலாளரின் கையொப்பத்துடன் அதே அளவிலான 2 புகைப்படங்களை பயன்படுத்தி அவற்றை தற்காலிக அடையாள அட்டையாக பரீட்சை மண்டபத்தில் சமர்ப்பித்து அவர்களை பரீட்சைக்கு அனுமதிக்க முடியும். குறிப்பாக பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கு அனர்த்தத்தால் பாதித்த பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் சீருடை அணியாமல் வேறு ஆடைகளில் வருவது பரீட்சைக்கு தடையாக அமையாது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் மட்டும் சீருடை அணியாமல் அவர்களுக்கு வசதியான உடையில் செல்ல உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. அவ்வாறானவர்கள் குறைந்த எண்ணிக்கையிலேயே உள்ளனர்.